என்னங்க சிவகார்த்திகேயன் ஏதோ புது படத்துல நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். என்ன படங்க? சிவகார்த்திகேயன் அமரன் படம் ஹிட்டுக்கு அப்புறம் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காப்புல. அமரன் படம் ஹிட் அவரை வேற லெவலில் கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆமா, கண்டிப்பா. அந்த அளவுக்கு மார்க்கெட் சும்மா தாறுமாறு பிச்சுட்டு போயிருச்சு, அவரோட மார்க்கெட் எகிரிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் அவர் SK23 ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுல கூட நம்ம பிக் பாஸ் சாச்சனா நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். என்னன்னு தெரியல, பாத்துக்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அது இல்லை மேட்ரு, இன்னொரு மேட்ரு தெரியுமா? என்ன மேட்ருங்க? சுதா கொங்கரா தெரியுமா உனக்கு? சூரரை போட்டு டைரக்டர் தானே? அவங்களே தான் சூரரை போடுற ஹிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் சூர்யா சாரை பார்த்து ஒரு கதை சொல்ல புறநானூறு கதை தான். அதேதான் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆச்சு. அதேதான் போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சூர்யாவும் அந்த படத்துல கமிட் ஆயிருந்தாப்புல போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னடானா சூர்யாவுக்கும் சுதா கொங்கராவுக்கும் ஏதோ மனசாபம் ஆகி போச்சு. அதனால படத்துல நடிக்கலையா? இல்ல, அவங்க விலகிட்டாரு. விலகினதுனால இப்ப அந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறாப்புல. பாருங்களே, சூப்பருங்க. சுதா கொங்கரா சிவகார்த்திகேயன் காம்போ எப்படி இருக்குன்னு யோசிக்கும் போதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஒரு இவ்வளவு ஜென்ஸ் டைரக்டர் மத்தியில ஒரு லேடி டைரக்டரா வந்து சூர்யாவுக்கு சூரரை போட்டிருக்கிற மாதிரி ஒரு மெகா டைரக்டர் அவங்க வந்து சிவகார்த்திகேயனை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப நினைச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்ல, இன்னொரு மேட்டர் சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ. என்ன மேட்டர்னா, படத்துல வில்லன் யார் தெரியுமா? யாரா இருக்கும்? பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிச்ச சாக்லேட் பாய். யோசிச்சு பாரு, கெஸ் சொல்லையாவது. அதர்வாவா? அதர்வா இருக்காரு, ஆனா அவரு வில்லனா இல்ல. வில்லனா இல்லையா? இன்னொரு ஆளு. வேற யாரா இருக்கும்? நீங்களே சொல்லிடுங்களே. சாக்லேட் பாய்ன்றீங்க, நான் நிறைய பேர் சொல்லுவேன். எதுக்கு ரொம்ப நீங்களே சொல்லிடுங்க. நம்ம ஜெயம் ரவி இருக்காரா? பாருங்களே, சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா. பாருங்க, கேர்ள் ஃபேன்ஸ். ஏன்னா ஜெயம் ரவி வந்து வில்லன் நடிக்க பிளான் பண்ணியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சுதா கொங்கரா கேட்டிருக்காங்க, இவர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருந்திருக்காப்புல. அப்புறம் ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து என்ன வந்து அடிக்கக்கூடாது, அவருக்கு ஈக்குவலாக எனக்கும் கேரக்டர் இருக்கணும், ஏன்னா நான் டம்மியாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு சில கண்டிஷன் போட்டு நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் என்ன சொல்றது, ஜெயம் ரவி அப்பவே ஹீரோ. ஆமா, சிவகார்த்திகேயன் விஜய் டிவில இருந்து வந்து ஜெயம் ரவியை ஹீரோவே பார்த்தே பழகிட்டோம். வில்லன் கேரக்டர்ல எப்படி இருக்காருன்னு தெரியல. அது அதான் அவர் சொன்ன மாதிரி, அவர் எதிர்பார்த்த மாதிரி டிஷன் சண்டையெல்லாம் இருக்காது. ஒரு மாசம் 2 பேருக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி ஒரு இது இருக்க மாதிரி எதிர்பார்ப்போம். எப்படி படம் வரப்போகுது நமக்கு இன்னும் தெரியல. இதுல அதர்வாவும் ஒரு ரோல் பண்றதா இருக்கு. அதர்வா, ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன் 3 பேருமே நடிக்கிறாங்க. பூஜை வந்து முந்தா போல பூஜை நடந்திருக்கு. இதுதான் லேட்டஸ்ட் தான் வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, ஜெயம் ரவி இன்னொரு படம் நடிக்கிறாப்புல. என்ன படம்? சைரன். பிரதர் வந்துச்சு. சைரன் வந்துச்சு, அது ஓரளவுக்கு நல்லா போனுச்சு. பிரதர் வந்துச்சு, அதை கொஞ்சம் பார்க்க முடியல. பிரதர் எங்களை விட்டுரு, பிரதர் பிரதர் விட்டுருங்க பிரதர். தேட்டர்ல 2 பேரும் கதறணுமே. அந்த பிரதர் படத்தை கூட நாங்க ரிவ்யூ போட்டிருக்கோம், முடிஞ்சா பாருங்க. பிரதர் எங்களை விட்டுருக்க பிரதர், கதர் விட்டுட்டார் தலைவர். அதுக்கப்புறம் இப்போ இடையில கொஞ்சம் பர்சனல் லைஃப்லாம் பிரச்சனையாச்சு. ஒய்ஃபு கூட சண்டை, டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணி கொஞ்சம் பஞ்சாயத்து பேச வேணாம், சரியா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிக்க கமிட் ஆயிருக்காப்புல. இந்த சிவகார்த்திகேயன் படம் கமிட் ஆயிருக்காப்புல. அது இல்லாமல் ஜெயம் ரவி 34 அப்படின்னு சொல்லி ஒரு படம் கமிட் ஆயிருக்காப்புல. வாழ்த்துக்கள் ஜெயம் ரவி சார். பார்ப்போம் என்ன பண்றாருன்ட்டு. 2 படமும் வரட்டும், நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். உடனே ரிவ்யூ தான் மக்களே. கண்டிப்பா தொடர்ந்து எங்க சேனல்ல இணைஞ்சிருங்க. சினிமா சம்பந்தம் எந்த நியூஸா இருந்தாலும் கண்டிப்பா தெரியப்படுத்த ஞாபகம் இருக்கும். சினிமா சம்பந்தம் நியூஸ் பண்ணா எங்க சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும், ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.